அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நம்முடைய கடந்த 3 வகுப்புகளில் யாப்பிலக்கணம் யாப்பிரங்கல காரிகை என்கிற யாப்பிலக்கண நூல் வழி தமிழின் யாப்பிலக்கண செய்திகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் அதே யாப்பிலக்கணத்தை பார்க்க இருக்கிறோம். நாம் ஏற்கனவே முதல் நிலையில இந்த யாப்பருங்கல காரிகை என்கிற நூலினுடைய 3 பிரிவுகள், உறுப்பியல், செய்யுளியல், ஒழுபியல். இந்த உறுப்பியலில் செய்யுளுக்குரிய 6 உறுப்புகளை பார்த்தோம். செய்யுளியலில் பா வகைகள் இவற்றை பார்த்தோம். இந்த பா வகைகள் என்கிற அளவுல வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, இந்த 4 வகைகள் பற்றி நாம் பார்த்திருந்தோம். இதனுடைய தொடர்ச்சியா மற்றொரு பா உண்டு. இதுதான் மருட்பா என்று சொல்லுவாங்க. மருட்பா. இன்றைய வகுப்பில் அந்த மருட்பா அதனுடைய வகைகள் குறித்த செய்திகளும், தொடர்ந்து ஒழிபியல் மிக முக்கியமான பகுதியாகவும் அது இருக்கு. இந்த முதல் 2 பகுதிகளுக்கும் பொதுவான செய்திகள், இதில் சொல்லப்படாத செய்திகள். அந்த வகையில் ஒழிபியலில் என்ன செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கலாம். பொதுவாகவே தமிழினுடைய 5 இலக்கணத்தில் பலருக்கும் மிகவும் கடினமான பகுதி என்று பார்த்தால் அது யாப்பிலக்கணத்தை தான் சொல்லுவாங்க. யாப்பிற்கு அடுத்தபடியாக வேண்டுமானால் அணி இலக்கணம், இது புறப்பொருள் வெண்பாமாலை என்கிற வகையில் எடுத்துக்கிட்டு போகலாம். எடுத்து சொல் இயல்பாகவே நம்முடைய பயன்பாட்டிற்குள்ளாக இருக்கு. அந்த வகையில ஒரு கடினமான பகுதி என்கிற எண்ணம் சிலருக்கு இருக்கிறது. அந்த எண்ணம் இருக்கக்கூடிய அளவிலான பகுதி யாப்பு என்றாலும் அது ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு உடையது என்கிற வகையிலே அதை எளிமையாக நம்முடைய வகுப்புல நாம் பார்த்துட்டு இருக்கோம். சரி, முதல் கட்டமா நாம மருட்பா குறித்த செய்திகளை பார்த்துடலாம். அதை பார்த்து விட்டு அதற்கு பிறகு ஒழிபியல் என்கிற பகுதிக்குள்ளாக பயணிக்கலாம். சரி, மருட்பா. இந்த மருட்பா என்பது ஒரு தனித்த பாவகை கிடையாது. முதல் செய்தி, இந்த மருட்பா வெண்பா, ஆசிரியப்பா இரண்டும் கலந்து வருகிற பாதான் மருட்பா. வெண்பா, ஆசிரியப்பா இரண்டும் கலந்து வரும். இது முதல் செய்தி. இந்த மருட்பா அமைப்பு வகையால் 2 வகைப்படும். மருட்பாவின் அமைப்பு வகை 2. அதுல முதலாவது சமநிலை மருட்பா, இரண்டாவது வியநிலை மருட்பா. சமநிலை மருட்பா, வியநிலை மருட்பா. மருட்பாவின் அமைப்பு நிலைதான் 2 என்று பார்த்தோம். ஆனா மருட்பாவினுடைய வகைகள் 4 இருக்கு. அந்த 4ம்
இது சமநிலையிலோ அல்லது வியநிலையிலோ வரும். மருட்பாவின் வகைகள் 4. 1 புறநிலை வாழ்த்து மருட்பா. 2வது கைக்கிளை. 3வது வாயுரை வாழ்த்து மருட்பா. 4வது செவி அறிவுருவு மருட்பா. செவி அறிவுருவு மருட்பா. முதல் கட்டமா இந்த மருட்பாவினுடைய அமைப்பு நிலை 2 என்று பார்த்தோம். சமநிலை மருட்பா, வியநிலை மருட்பா என்று. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு என்பதை பார்த்துவிட்டு மருட்பாவினுடைய வகைகளை பார்ப்பது தெளிவிற்கு ஏற்றதாக இருக்கும். சமநிலை மருட்பா அப்படின்னா வெண்பா ஆசிரியப்பா கலந்து வருவதுதான் மருட்பா. இந்த வெண்பா அடிகளும் ஆசிரிய அடிகளும் ஒத்து வருவது சமநிலை மருட்பா. வெண்பா அடிகளும் ஆசிரிய அடிகளும் ஒத்து வருவது அதான் சமநிலை மருட்பா. வியநிலை மருட்பா என்பது வெண்பா அடிகளும் ஆசிரிய அடிகளும் ஒத்து வராதது, அதுதான் வியநிலை மருட்பா. வெண்பா அடிகளும் ஆசிரிய அடிகளும் ஒத்து வராதது, ஒத்துமையாக ஒத்த நிலையில் வராதது, இது வியநிலை மருட்பா. இப்பொழுது நாம மருட்பாவினுடைய வகைகள் 4ற்கும் விளக்கத்தை பார்க்கலாம். புறநிலை வாழ்த்து மருட்பா, இதுதான் முதலாவது வகை. புறநிலை வாழ்த்துன்னா அடுத்தவர்களை நாம் வாழ்த்துறோம். அப்படி வாழ்த்துகிற போது உங்களை உங்களுடைய தெய்வம் காக்க, பழி ஏதும் இல்லாமல் நீண்ட செல்வத்தோடு வாழ்க என வாழ்த்துவது. இதை ஒரு விதியாக பார்த்தோம்னா, தென்றலிடை போழ்ந்து தேனார் நறுமுல்லை முன்றின் முகைவிரியும் முத்த நீர் தன்போலும் குன்றமர்ந்த கொள்ளேற்று நீர் காப்ப என்றும் தீரா நட்பில் தேவர் சீர்சால் செல்வமுடு ஒளிமதி சிறந்தே என்று ஒரு உதாரணத்தின் படியும் நாம தெரிஞ்சுக்கலாம். இதை விதியாக பார்த்தால் இப்படி சொல்லலாம்: வழிபடு தெய்வம் நிற்புறங் காப்ப பழித்தீர் செல்வமுடு வழி வழி சிறந்து பொலிமின் என்னும் புறநிலை வாழ்த்தே கலிநிலை வகையும் வஞ்சியும் பெறா. சரி, உங்களுக்கு சுருக்கமாக ஒரு வரையறைக்கு உட்பட்டு எளிமையாக நாம் எழுதிக்கலாம். தெய்வம் காக்க பழித்தீர் செல்வமுடு வாழ்க என வாழ்த்தல் புறநிலை வாழ்த்து மருட்பா. கைக்கிளை, கைக்கிளை என்றால் நமக்கு தெரியும், ஒருதலை காமம்.
காட்சி முதலா களவியின் ஒருதலை வேட்கையில் புலம்புதல் கைக்கிளை அதுதான் கேட்போர் இல்லா கிளவிகள் பெருமை. ஆக ஒருதலை காமத்துல சிக்கி அந்த வேட்கையில புலம்புவது, சுருக்கமாக ஒருதலை காதல் உரைத்தல். இரண்டு வகையாக நாம பிரிப்போம், ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆண்பார் கைக்கிளை, பெண்பார் கைக்கிளை, இரண்டு வகைப்படும். சரி, மட்பாவினுடைய மூன்றாவது வகை வாயுரை வாழ்த்து மருட்பா. வாயுரை வாழ்த்து. வாயுரை வாழ்த்தே வயங்க நாடின் வேம்பும் கடுவும் போல வெஞ்சொல் தாங்குதலின்றி வழி நனி பயக்கும் என்று ஓம்படை கிளவியின் வாயுரத்தன்றே வாயுறுத்தற்றே. வேம்பும் கடுவும் போல அடுத்தவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அது கடினமாக இருந்தாலும் அது பிற்காலத்தில் நன்மை பயக்கும் என்கிற வகையில் நல்ல செய்திகளை அறிவுறுத்துவதுதான் வாயுரை வாழ்த்து. காதுல கேட்கறதுக்கு கசப்பா இருந்தாலும் அதுதான் நம்ம உயிருக்கு ஒரு உறுதியை பயக்கக்கூடியது. கேட்பதற்கு இன்றைய இளைஞர்கள் குழந்தைகள்லாம் பெரும்பாலும் அப்படி இருப்பதை பார்க்க முடிகிறது. நம்ம அனுபவத்துல கண்ட உண்மைகள் எல்லாம் 4 பேர் நல்லா இருப்பாங்க என்று எடுத்து சொல்ல ஆரம்பிச்சா அது கேட்கறதுக்கே பலருக்கு கஷ்டமா இருக்கு. இன்னும் பாகற்காயை எடுத்து சாப்பிடுன்னு கொடுத்த மாதிரி இருக்கு. ஆனால் அது உடலுக்கு நன்மை என்பது அவர்களுக்கு புரிகிற காலம் வரும்போதுதான் தெரியும். அதற்குள்ள அவங்க பெரியவங்களாயிட்டு இருப்பாங்க, அடுத்த தலைமுறை வந்துவிடும். இதுதான் வாழ்க்கை நிலை. வாயுரை வாழ்த்து மருட்பா. செவிக்கு கைப்பினும், அதாவது கசப்பெடுத்தாலும் உயிருக்கு உறுதி பயப்பன உரைத்தல். உயிர்க்கு உறுதி பயப்பன உரைத்தல். இது வாயுரை வாழ்த்து மருட்பம். செவி அறிவுருவு மருட்பா. செவி அறிவுருவு ஏற்கனவே நம்ம புற இலக்கணத்திலிருந்து பார்த்துக்கிட்டு வரோம். செவியில காதுல போயிட்டு நல்லா படிகிற மாதிரி புரியுற மாதிரி நம்ம சொல்றது. அப்படி சொல்லும் போது கோபப்படாம பதட்டப்படாம ரொம்ப எளிமையா தெளிவா எடுத்து சொல்லணும். செவியுரைத்தானே பொங்குதல் இன்றி புறையோர் நாப்பன் அவிதல் கடனென செவியுறுத்தற்றே. அதாவது சான்றோர்களுக்கெல்லாம் கட்டுப்படணும், பெரியவர்கள் பேச்சை கேட்கணும். உலகத்தினுடைய வாழ்க்கை நிலையை அவர்கள் எல்லாம் தெளிவா எடுத்து சொல்லுவாங்க. அப்படி சான்றோர்களின் பேச்சை கேட்பதற்காக வலியுறுத்தி சொல்லுவது. சான்றோர்கள் பேச்சினாலே நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அதுல உள்ளடக்கும். அந்த வகையில சான்றோர்க்கு கட்டுப்பட வலியுறுத்தல், சான்றோர் சொல் என்பதெல்லாம் இதுல உள்ளடக்கும். சான்றோர்க்கு கட்டுப்பட வலியுறுத்தல். மருட்பா 4 வகை. புறநிலை வாழ்த்து மருட்பா, கைக்கிளை, வாயுரை வாழ்த்து, செவி அறிவுருவு. இது அமைப்பு நிலையில் சமநிலை மருட்பா என்றும் வியநிலை மருட்பா என்றும் அழைக்கப்பெறும்.
இந்த மருட்பா என்பது வெண்பா ஆசிரியப்பா இரண்டும் கலந்து பாடக்கூடிய ஒரு நிலை. சரி, ஆக இரண்டாவது பகுதி இதோடு முற்றும். யாப்பிரங்கல காரிகையினுடைய செய்யுளியல் என்கிற பகுதி இதோடு முடிவு பெறுகிறது. ஆனால் இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஒழுகியலை நாம பார்க்க இருக்கோம். முதல் இரண்டு பகுதியினுடைய ஒட்டுமொத்த நிலைதான் அடுத்த பகுதி. ஆக இரண்டாவது பகுதியில வெண்பா அதனுடைய விரிந்த நிலையில் 6 வகைகள் என்கிற செய்தி. அதற்கு பிறகு ஆசிரியப்பா 4 வகை. வெண்பாவினுடைய 6 வகை. குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பாவை விரித்து 6ஆக சொல்லுகிறோம். நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, பிறகு நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பற்றொடை வெண்பா. ஆசிரியப்பாவின் 4 வகைகள்: நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலை மண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. கலிப்பாவினுடைய பிரிந்த நிலைகள் 9 வகை நாம் படிச்சிருக்கோம். அதனுடைய உறுப்புகள் 6 உறுப்புகள், அதையும் நாம பார்த்திருக்கோம். கலிப்பா 3 பகுப்பாக இருக்கிறது. உத்தாழிசை களி, வெண்களி, கொச்சகக்களி. உத்தாழிசை களியில 3 வகை: நேரிசை உத்தாழிசை களி, அம்போதரங்க உத்தாழிசை களி, வண்ணக உத்தாழிசை களி. வெண்களிப்பால ஒரே நிலைதான், உட்பகுப்பு கிடையாது. கொச்சகக்களி 5 வகை: தரவு கொச்சக கலிப்பா, தரவினை கொச்சக கலிப்பா, சிற்றாழிசை கொச்சக கலிப்பா, பற்றாழிசை கொச்சக கலிப்பா, மயங்கிசை கொச்சக கலிப்பா. சரி, அதுக்கு அடுத்தபடியா வஞ்சிப்பா. வஞ்சிப்பாவினுடைய இனம் 3 என்றும், இந்த வஞ்சிப்பாவினுடைய வகைகளாக குரலடி வஞ்சிப்பா, சிந்தடி வஞ்சிப்பா என்று பார்த்தோம். பிறகு மருட்பா இப்போது பார்த்தோம். இதையெல்லாம் மீண்டும் நினைவு கூறுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த 4 வகை பாக்களையும் ஏன் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்கிற இந்த முறையில் வச்சிருக்காங்க? அதற்கு ஒரு காரணம் இருக்கு. வெண்பா என்பது 4 சீரடி, 4 சீரடி. மற்ற இதற்குரிய பா தவிர மற்ற பாக்கள்லாம் இதுல வராது. எல்லா பொருளையும் இந்த வெண்பாவில் நாம் பாடலாம். உயர்ந்த ஓசை, உயர்ந்த ஓசை மற்றதோடு கலக்காமல் தனித்து நிற்கக்கூடிய நிலை. இப்படிப்பட்ட காரணங்களால் வெண்பாவை முதலில் வைத்திருக்கிறார்கள். இதனால்தான் இதை அந்தணர் பா என்று சொல்லுவாங்க. வெண்பா, அந்தணர் பா. 4 வகை வருண பாகுபாடு: அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர். இதிலே முதல் நிலையாக இருப்பவர் அந்தணர். அவர் பிறருடைய துணையின்றி தன்னுடைய சிந்தையாலேயே இயங்குபவர், அனைத்தையும் அறிந்தவர். அந்த வகையில் வெண்பா, அந்தணர்பா முதல் நிலையில் இருக்கு. அடுத்து ஆசிரியப்பா. இதுவும் அளவடி, தன்னுடைய நடையில தனித்த சிறப்பு என்றாலும் வேற்று தலைகள்லாம் இதுல சற்று கலந்து வரும். அந்த வகையில் வெண்பாவிற்கு அடுத்தபடியா அதை வச்சிருக்காங்க. இதை அரசர் பா என்று சொல்லுவாங்க.
வெண்பா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இது அந்தனர் பா, ஆசிரியப்பா, அரசர்பா, மூன்றாவது கலிப்பா. இந்த கலிப்பா இதுல அயலடி பிற தலைகள் எல்லாம் கலந்து வரும். ஆசிரியத்தோடு ஒத்த நிலையிலும் இருக்கும். என்றாலும் புறநிலை வாழ்த்து உள்ளிட்ட அந்த பகுதிகள்லாம் இதுல இல்லை, நல்ல துள்ளலோசையோடு இருக்கு. இந்த காரணத்தினால ஆசிரியப்பாவிற்கு அடுத்து இதை வச்சிருக்காங்க. இதை வணிகர்பா என்று சொல்லுவாங்க. வணிகர்பா. நான்காவதாக வஞ்சிப்பா. இந்த வஞ்சிப்பால இதுலயும் அந்த புறநிலை வாழ்த்து இதெல்லாம் கிடையாது. புறநிலை வாழ்த்து அப்படிங்கிறது இறுதியா மருட்பாவில் தான் உண்டு. ஆனால் இதுல பிற தலைகள் எல்லாம் சேர்ந்து வரும். கலிப்பா போலவும் அங்க 4 சீரால இது இருக்காது. இது போன்ற நிலையில கலிப்பாவிற்கு அடுத்தபடியாக வஞ்சிப்பாவை வைத்திருக்காங்க. இந்த வஞ்சிப்பாவை வேளாளர்பா என்று சொல்லுவாங்க. வேளாளர்பா. ஆக இந்த அளவோடு நம்ம இரண்டாவது பகுதியை நிறைவு செய்து அடுத்து ஒழிவியல் என்கிற பகுதிக்குள்ளாக போகும். ஒழிவியல் உண்மையிலேயே பலருக்கும் அது சிரமமான ஒரு பகுதியாக இருக்கும். இந்த ஒழிவியல் பற்றிய ஒரு சுருக்க சாரத்தை முதல்ல நான் கொடுத்துறேன். அதற்கு பிறகு ஒவ்வொரு பகுதியாக நாம் அந்த செய்திகளை பார்க்கலாம். இந்த ஒழிவியலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள், முதல்ல சில எழுத்துக்களுக்கான ஒரு பொது செய்தி, ஒரு கூடுதல் செய்தி, இதுவரைக்கும் சொல்லப்படாத செய்தி இதுல சொல்லப்படுது. இரண்டாவது அசை பற்றிய சில செய்திகள். மூன்றாவது சீர்தலை, இவையெல்லாம் செய்யுளில் நிற்கக்கூடிய முறைமை பற்றி சில செய்திகள். அடுத்தது அடிமயக்கம், ஒவ்வொரு பாவிற்கும் எப்படி வேறுபடும் என்பது பற்றிய செய்தி. பிறகு சில அடிக்கும் தொடைக்குமான இலக்கணத்தை பற்றி சொல்லுகிறார். எதுகை மோனை பற்றிய கூடுதல் செய்திகளை இதில் பதிவு செய்கிறார். அதே போன்று தரவு தாழிசை பற்றிய அடி வரையறை செய்திகள் இங்கு உண்டு. பிறகு பாக்களுக்கான பொது இலக்கணம் அதுவும் இங்க உண்டு. இந்த பாக்களுக்கான பொது இலக்கணத்தை சொல்லும் போதுதான் இந்த கூண், விகாரம், வகையுளி, வாழ்த்து, வசை, வனப்பு, பொருள்கோள், குறிப்பிசை, ஒப்பு என்கிற செய்திகளை சொல்லுகிறார். அந்த ஒப்பு என்கிற பகுதியிலே தான் வண்ணம் பற்றிய செய்தியும் புனைந்துரை பற்றிய செய்தியும் உண்டு. அந்த புனைந்துரை என்று சொல்லுகிற போது இந்த பாவகைகள்லாம் அடி வரையறை சொல்றாங்களே, அப்போ அடி வரையறை இல்லாமல் ஏதேனும் உண்டா என்று சொல்லி அதற்கு உதாரணங்களை சொல்லுகிறார். அதுல பிறகு நூல் பற்றிய செய்தி இதில் இடம்பெறுகிறது. அதை தொடர்ந்து ஒட்டுமொத்தமா இந்த யாப்பருங்கல காரிகையினுடைய அந்த நூல் சொல்லுகிற பொருளின் தொகுப்பாக இறுதி பகுதி அமைகிறது. ஒழிவியலில் இறுதியில அதில் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, பா, இனம், வண்ணம், பொருள்கோள், விகாரம், வனப்பு,
ஐவகை வழுக்கல் குற்றங்கள் என்று சொல்லி இந்த ஒழுபியல் பகுதி முற்று பெறுகிறது. இந்த பகுதியில நாம தேர்வு நோக்கிலும் சில முக்கிய செய்திகள் என்கிற அடிப்படையிலும் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கோம். இந்த ஒழுபியல்ல குறிப்பிடத்தகுந்த முதல் செய்தியா நாம பார்க்கக்கூடியது இந்த எழுத்துக்கள் சீரும் தலையும் சில நேரம் கெட்டு வந்துச்சுன்னா அந்த நேரத்துல குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், உயிரளபடை இதெல்லாம் இந்த அழகு பெறாது என்கிற ஒரு செய்தி. இந்த குற்றிய லிகரம், குற்றிய லுகரம் இவையெல்லாம் ஒற்றெழுத்து கணக்கிலே எடுத்துக்கலாம். இப்ப நேர்பு நிறைவு வருது இல்லைங்களா? இந்த நேர்பு நிறைவு என்பது அங்க பூ அதை தனித்து எடுத்துக்காம ஒற்று கணக்கிலே எடுத்துக்கலாம். அந்த வகையில தான் நேர் நிறை என்று அந்த ஓரசை இருவகைப்படும் என்று நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப நேர்பு நிறைவு இருக்கு அப்படின்னா அது ஒழிபியில சொல்றார் அந்த செய்தியெல்லாம். குற்றிய லிகரம், குற்றிய லுகரம் இவையெல்லாம் ஒற்று இயல்பு உடையன என்று. அதே போன்று நெட்டெழுத்து உயிரெழுத்துக்கள் அளவெடுத்து வந்தால் அவை நெட்டெழுத்தின் இயல்பாக எடுத்துக்கொள்ளலாம் என்கிற செய்தியை பதிவு செய்கிறார். குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஒற்று இயல்பு உடையன. அடுத்து உயிரளபடை நெட்டு இயல்பு உடையன. நெட்டு என்பது நெட்டெழுத்து. அதுக்கடுத்து விட்டிசை என்பது பற்றி ஒரு செய்தி உண்டு. விட்டிசை விட்டிசை என்றால் ஒரு சொல்லில இருக்கக்கூடிய ஒரு எழுத்து பிற எழுத்துக்களோடு தொடாமல் வேறுபட்டு தனித்து ஒலித்தால் அதான் விட்டிசை. இசை விட்டு விட்டு வருது இணையாம. ஒரு சொல்லில் உள்ள ஓர் எழுத்து பிற எழுத்துக்களோடு தொடர்தலன்றி வேறுபட்டு தனித்து ஒலித்தல். இதுதான் விட்டிசை என்பது. ஆக இந்த நேரசை என்பதை விட்டிசைத்து வந்த குற்றெழுத்து என்று சொல்லுவாங்க. விட்டிசைத்து வந்த குற்றெழுத்து என்பது எது கேட்டோம்னா நேரசை. மற்றொரு செய்தியை நாம கவனிக்கணும்.
நெட்டெடுத்து அளவெடுத்து வருகிற போது அதை 2 நேரசையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறது இந்த நூல். நெட்டெடுத்து அளவு எடுத்து வந்தால் அதை 2 நேரசை என்கிற வகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறது. இந்த செய்தியை குறிச்சுக்கோங்க. நெட்டெடுத்து அளவெடுத்து வந்தால் 2 நேரசை. சில நேரத்துல ஒரு குறில் வந்து அதற்கு பிறகு நெடில் அளவெடுத்து வந்தால் அதை எப்படி அசையில் அலகில் பிரிக்கலாம்? குறில் அதோடு ஒரு நெடில் அளபெடை இப்படி வருகிற போது அந்த குறில் எடுத்தையும் அடுத்து வரக்கூடிய நெடில் எடுத்து இருக்கு இல்லைங்களா, அந்த நெடில் எடுத்தையும் சேர்த்து குறில் நெடில் இணைந்து நிறை என்று எடுத்துக்கணும். அந்த நெடிலோடு அளபெடுத்த அந்த குறில் இருக்கு பாருங்க, அதை தனித்து நேர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறது. குறில் நெடில் அளபெடை வந்தால் அதை நிறை நேர் நிறை நேர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு செய்தி. பிறகு இந்த சீர்தலை பற்றிய செய்தியில குறிப்பிடத்தகுந்தது கலிப்பால மாச்சீர் வராது. கலிப்பாவில் மாச்சீர் வராது அல்லது மாச்சீர் கலியுள் கலிப்பாவில் வராது. கலிப்பாவுல மாச்சீர் வராது. அடுத்த செய்தி கருவிலங்கனி பூவிலங்கனி. இதுக்கு என்ன பெயர்னு பாருங்க. கருவிலங்கனி பூவிலங்கனி இந்த 2 இருக்கும். வஞ்சி உரிச்சீர் என்று பெயர். இவையும் கலிப்பாவில் வராது. ஆச்சு வஞ்சி உரிச்சு கலிப்பாவில மட்டுமல்ல, ஆசிரியப்பாவிலும் இது வராது. ஆசிரியப்பாவிலும் இந்த நிலை வராது. இந்த மாச்சீர் வஞ்சி உரிச்சீர் இவை தவிர்த்த பிற எல்லா பாவினுள்ளும் பாவினத்தினுள்ளும் வந்து மயங்கலாம். சிறிது நிலையில் மயங்கலாம், மயக்க அடிப்படையில வரலாம். ஆனால் இந்த இடத்துல மற்றொரு செய்தி நம்ம கவனிக்கணும். இந்த வஞ்சி உரிச்சீர் 4ம் வெண்பாவுள் புகாது. வெண்பாவில் மட்டும் அது ஒரு அந்தனர்பா. வஞ்சி உரிச்சீர் 4ம் வெண்பாவுள் புகாது, செல்லாது. ஏன்னா வெண்பாவில் வரக்கூடிய பாவகை என்னங்க? ஏர்ச்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை. வெண்பாவில் ஏர்ச்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை தவிர்த்த பிற வகைகள் வரவே வராது.
எழுதிக்கோங்க. ஏற்கனவே எழுதின செய்தி தான், மீண்டும் நினைவுபடுத்திக்கும். ஏர்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் தவிர பிற வராது. அடுத்தது அடிமயக்கம். அது பற்றி சில செய்திகளை நாம சிந்திக்கணும். வெண்பாவிற்குள்ள ஏர்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை தவிர பிற வராது என்று பார்த்திருக்கோம். ஆனா இந்த ஏர்சீர் வெண்டலையில் வருகிற வெண்பா அடிகளும் வஞ்சி அடிகளும் ஆசிரியப்பாவிற்குள்ள சில நேரத்தில் வரலாம். சில நேரத்தில் அடிமயக்கம் என்று சொல்லுவாங்க. ஏர்சீர் வெண்டலையான் வந்த வெண்பா அடியும் வஞ்சி அடியும் ஆசிரியப்பாவினுள் வந்து மயங்க பெறும். சில நேரத்துல வரலாம். இது ஒன்று. இரண்டாவது, வஞ்சிப்பாவிற்குள்ளும் ஆசிரிய அடியும் களி அடியும் விரவி வரும். வஞ்சிப்பாவினுள் ஆசிரிய அடியும் களி அடியும் விரவி வரும். இது ஒரு செய்தி. அடுத்து களிப்பாவினுள் வெண்பா அடியும் ஆசிரிய அடியும் புகுந்து சில நேரத்தில் மயங்கி வரும். மயங்கி வரும். சரி, அதற்கு அடுத்ததா இந்த களிப்பா ஆசிரியப்பா இந்த ரெண்டு பாவுல இந்த 5 சீரடி எப்போதாவது சில நேரத்தில் வரும். களிப்பாவிலும் களிப்பாவினுள்ளும் ஆசிரியப்பாவினுள்ளும் ஐஞ்சீர் அடியும் அருகி வரப்பெறும். ரொம்ப அரிதுதான். அரிதான நிலையில எப்போதாவது அந்த மாதிரி வரும். அதுக்கு பிறகு முரண் பற்றிய ஒரு செய்தியை நம்ம பார்க்க இருக்கும். முரண். முரண் தொடையை 5 வகையா பிரிப்பாங்க. முரண் தொடை
ஒன்று கடைமுரண், இரண்டு கடையிணை முரண், மூன்று பின்முரண், நான்கு கடை கூழை முரண், ஐந்து இடை புணர் முரண் என்று 5 வகையாக இந்த முரண் தொடையை பகுத்து சொல்லுவாங்க. இந்த முரண் தொடைக்கு வேறு பெயர்கள்லாம் சில உண்டு. ரணத்தொடை என்றும் பகைத்தொடை என்றும் இந்த முரண் தொடை அழைக்கப்பெறும். சரி, இப்ப கடைமுரண்னா என்ன? கடை என்றால் இறுதி. ஒவ்வொரு அடிதோறும் இறுதி சீரில் அந்த மறுதலைப்பட முரண்பட தொடுப்பது கடைமுரண். அடிதோறும் இறுதி சீரில் முரண்பட தொடுப்பது கடைமுரண். கடை இணை முரண் என்பது இறுதியில இருக்கிற 2 சீரிலும் முரண்பட தொடுப்பது. இறுதி 2 சீரிலும் முரண் அமைய தொடுப்பது கடை இணை. அடுத்தது பின்முரண். பின்முரண் என்பது 2வது சீரிலும் 4வது சீரிலும் முரண்பட தொடுப்பது. 2வது சீரிலும் 4வது சீரிலும் முரண்பட தொடுப்பது. முரண் அதான் மாறுதலை, மாறுபடுவது. கடை கூழை முரண். கடை கூழை, கூழைன்னா என்ன பார்த்திருக்கோம்? 1, 2, 3. இங்க கடை கூழை அப்படிங்கிறது இருக்கிற 4 சீர்ல முதல் சீரை விட்டு விட்டு அடுத்த 3 சீரிலும் முரண் அமைய தொடுப்பது. முதல் சீர் தவிர்த்த முதல் சீர் தவிர்த்த 3 சீரிலும் முரண்பட தொடுப்பது. இது கடைக்கூழை முரண். இடைப்புணர் முரண். இடைப்புணர் முரண் அப்படின்னா முதல் சீரும் கடைசி சீரும் விட்டுட்டு நடுவுல இருக்கக்கூடிய 2 சீரிலும் முரண்பட தொடுப்பது. நடு இரு சீரிலும் முரண் அமைய தொடுப்பது இடைப்புணர் முரண். ஆக கடைமுரண்னா கடைசி, கடை இணை என்றால் 3, 4, கடைசி 2. பின்முரண். பின்முரண் என்பது 2வது சீரும்
நான்காவது சீரும். ஆக 2 4 2 4. கடைக்கூழை என்பது முதல்ல விட்டுட்டு 2 3 4. இடைப்புணர்முரண் என்பது 2 3. இவ்வளவுதாங்க. இவ்வளவுதான் முரண்தொடை பற்றிய ஒரு செய்தி. ஒவ்வொன்றுக்குமே உதாரணங்கள் நிறைய உண்டு. என்றால் நாம் இந்த செய்திகளை தெரிந்து கொண்டால் போதும் என்கிற வகையில அடுத்த கட்ட செய்திக்கு நம்ம பயணிக்கிறோம். எதுகை, இந்த எதுகை மோனைக்கு கூடுதலாக சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த எதுகை 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. தலையாகு எதுகை, இடையாகு எதுகை, கடையாகு எதுகை என்று. முதல்ல இந்த செய்தியை நாம் பார்த்துருவோம். முதல்ல தலையாகு எதுகை. தலையாகு எதுகை என்றால் முதல் சீரோட முதல் எழுத்து தவிர பிற எழுத்துக்கள்லாம் ஒன்றி வருவது. உதாரணம் சொல்றேன், ஒவ்வொன்றிற்கும் எழுதிக்கோங்க. முதல் சீரின் முதல் எழுத்து தவிர பிற எழுத்துக்கள் ஒன்றி வருவது. உதாரணம் கற்றார், விற்றார். இதை பார்த்தோம்னா இந்த கா, இதுல வி. இது தவிர்த்து எல்லாமே ஒன்றிதான் வருது. இதற்கு ஒரு சிறப்பு பெயர் தான் தலையாகு எதுகை என்பது. அடுத்து இடையாகு எதுகை. இடையாகு எதுகை என்பது இரண்டாம் எழுத்து மட்டும் ஒன்றி வருவது. இடையாகு எதுகை. காரணம் அகர, பகவன், இல்ல காக்கா இடை எடுத்து மட்டும் ஒன்றி வருகிறது. பிறகு கடையாகு எதுகை. கடையாகு எதுகையை மேலும் பல வகைகளா பகுத்து சொல்றாங்க. கடையாகு எதுகையை வறுக்க எதுகை, ஆடி, தேட என்பன போன்று வருவது. நெடில் எதுகை, நெடில் எதுகைன்னா அளபடை வடிவில் ஆ ஆ கூ கூ. உயிர் எதுகை, உயிரெடுத்து எதுகையா வந்தா அது உயிர் எதுகை. உட்பகுப்பு தான். புலி, அணி. இதுல லி, நீ, இல்லு கூட்டல் இ,
இன்னு கூட்டல் இ நீ. இந்த உயிரெழுத்தை அடிப்படையாக கொண்டு இது உயிர் எதுகை என்று சொல்றாங்க. கூடுதல் செய்தி. ஆசு எதுகை. ஆசு எதுகை என்பது பூ மாண்ட, காய் மாண்ட என்பன போன்று வருவன. இடையிட்டு எதுகை. இடையிட்டு எதுகைன்னா ஒரு 4 சீர் இருக்குன்னா முதல் சீர், 2வது சீர் இல்லாம 3வது சீர், இப்படி இடையில ஒன்று விட்டு அடுத்த சீரோட எதுகை ஒன்று வருவது. இங்க பாருங்க, தோடார், நெய்தல், பாடா. இங்க தோடா முதல் சீரு, அடுத்து வாடா, இடையில நெய்தல் என்கிற ஒரு சீர் விட்டு அடுத்த சீரோட இடையிட்டு எதுகை. 6வது இரண்டடி எதுகை. இரண்டடி எதுகை. இரண்டடி எதுகைன்னா ஒரு சீர்ல, ஒரு தொடர்ல 4 சீர் இருக்குன்னா முதல் 2 சீர் ஒரு எதுகையும் அடுத்த 2 சீர் மற்றொரு எதுகையும் இப்படி பொருந்தி வருவது. உன்னால், எண்ணெய், அழகின், பழக. இதுல பொண்ணு இன்னும் எண்ணெய் இன்னும் இது ஒன்று, இது ஒரு இணை. அடுத்து அழ பழ இப்படி வருவது இரண்டடி எதுகை. 3ஆம் எழுத்து எதுகை. மூன்றாம் எழுத்து எதுகை. பவழம், திகழ. இல்ல பவ ழ 3வது எழுத்து, அதே போல் திகழ 3வது எழுத்து ஒன்றி வருவது, அது 3ஆம் எழுத்து எதுகை. இதே போன்று மெல்லின எதுகை, வல்லின எதுகை, இடையின எதுகை இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மெல்லெடுத்து வந்தா மெல்லின எதுகை, வல்லெடுத்து வந்தா வல்லின எதுகை, இடையெடுத்து வந்தா இடையின எதுகை, இப்படியாக பல உட்பாகுபாடுகள் இதுல உண்டு. ஆக அடிப்படையா தலையாகு எதுகை, இடையாகு எதுகை, கடையாகு எதுகை, இதுதான். இதே போன்றுதான் மோனைக்கும் நாம எடுத்துக்கணும். இதே செய்திதான் வரும். தலையாகு மோனை, இடையாகு மோனை, கடையாகு மோனை. அடிதோறும் சீர் முழுதும் மோனை ஒன்றி வந்தா அது தலையாகு மோனை. பிறகு அடிதோறும் முதலெடுத்து ஒன்றுகிற மோனை. இடையாகு மோனை, வறுக்க மோனை முதலாக பிற வழியில் வருவன கடையாகு மோனை. சரி, எதுகை மோனை அப்படியே நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். மருட்செந்தொடை என்று ஒன்று உண்டு. அந்த வரையறை பார்த்துட்டு அடுத்து போவோம்.
மருட்செந்தொடை. மருட்செந்தொடை என்பது இந்த இணையெடுத்தோட சேர்ந்து இந்த மோனை முதலான இந்த தொடையெல்லாம் பார்த்தோம்ல, தொடை தொடை விகற்பங்கள் இந்த மாதிரி இல்லாம வேறுபட தொடுப்பது. இணை எடுத்து பெற்று மோனை முதலாகிய தொடையும் தொடை விகற்பமும் போல் இல்லாமல் வேறுபட தொடுப்பது. வரையறை முக்கியம். வேறுபட தொடுப்பது மருட்செந்தொடை. வழி எதுகை என்பதற்கு வடமொழியில ஒரு சிறப்பு பெயர் உண்டு, இதுவும் கேட்கப்படலாம். அனுப்பிராசம் என்பது வழி எதுகை. அடுத்து இந்த தரவு தாழிசை இதற்கெல்லாம் ஒரு வரையறை ஏற்கனவே கலிப்பாவில் நாம் பார்த்திருந்தாலும் ஒழிபியல்ல சில கூடுதல் செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. செய்திகளுக்கு வேகமா போகும். தரவு 3 அடி சிறுமை. தரவு 3 அடி சிறுமை. இந்த அம்போதரங்க உத்தாழிசை கழிப்பா, வண்ணக உத்தாழிசை கழிப்பா பார்த்து இல்லைங்களா? இதற்கெல்லாம் பெருக்கம் சுருக்கம்லாம் இல்லை, அதற்கு முன்பு இருந்ததை அடிப்படையா வச்சுதான். சரி, அது அப்படியே இருக்கட்டும். தாழிசைக்கு நம்ம ஏற்கனவே அடி வரையறை பார்த்திருக்கோம். தாழிசைக்கு 2 அடி சிறுமை. தாழிசை 2 அடி சிறுமை. நான்கு அடி பெருமை. தரவு கொச்சக கலிப்பா, கலிப்பாவுக்கு 4 அடி சிறுமை. தரவு கொச்சக கலிப்பாவிற்கும் 4 அடி தான் சிறுமை. கலிப்பாவிற்கு சிறுமை இல்லை, 4 அடி. அடுத்து பாக்களுக்குரிய பொது இலக்கணமாக சொல்லப்படுவது இது கூன். தேர்வுல ஏற்கனவே கேட்கப்பட்ட செய்தி. கூன். கூன் அப்படின்னா முதல்ல தனி சொல், அது ஒரு தனி சொல், அதான் பொருள். அது கூன் என்றால் தனி சொல். ஒரு அடியோட முதல்ல அந்த பாட்டோட பொருளை தழுவி தனியே நிற்பது. ஒரு அடியின் முதலில் பாடலின் பொருளை தழுவி தனியே நிற்பது, அதுதான் கூன். பொருளோடு அடிமுதல் நிற்பது என்று கேட்கப்படலாம். பொருளோடு அடிமுதல் நிற்பது, அதுதான் கூன் என்பது.
ஒரு 2 அடி பாட்டு இருக்குன்னா முதல் அடியில முதல் சொல் மட்டும் தனியா நிற்கும், அதுக்கு அடுத்து அடுத்தடுத்த அடிகள்லாம் வரும். அதுதான் கூன் என்பது. இது எங்கே எப்படி வருவது சிறப்பானது அப்படின்னா, வஞ்சியடியோட நடுவுல இறுதியில அசைகுணாய் வருவது சிறப்பு. வஞ்சிப்பாவின் எழுதிக்கோங்க. வஞ்சியடியின் நடுவும் இறுதியும் அசைகுணாய் வருவது சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. ஆக கூன் என்றால் தனிச்சொல். இந்த கூன் வெண்பா ஆசிரியம் கலிப்பா இதில் வராது. கூன் என்பது பஞ்சிப்பாவில் தான் வரும். வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா என்கிற இவற்றின் இடையும் இறுதியும் கூன் வராது. வெண்பா ஆசிரியம் களி என்னும் இவற்றின் இடையும் இறுதியும் கூன் வராது. கூன் பற்றிய ஒரு செய்தி. அடுத்து விகாரம். விகாரம், இந்த விகாரம் என்பது தன்னுடைய ஒரு இயல்பான ஒரு வடிவத்திலிருந்து மாறுவதுதான் விகாரம். இந்த விகாரம் 6 வகைப்படும். விகாரம் 6 வகைப்படும். ஒன்று அழித்தல், 2 மெலித்தல், விரித்தல், தொகுத்தல், நீட்டல், குறுக்கல். வலித்தல், தொகுத்தல், நீட்டல், குறுக்கல் என்று விகாரம் 6 வகைப்படும். உதாரணத்தை நீங்களே வேகமா எழுதிக்கோங்க, நான் சொல்றேன். வலித்தல் விகாரம் அப்படின்னா, இந்த குறுந்தாள் என்பதை குறுத்தாள் என்று ஒலிப்பது. குறுந்தாள் என்பதை குறுத்தாள், இந்து இத்தா மாறி போச்சு இல்லையா, அது வலித்தல். மெலித்தல் விகாரம் என்பது தட்டை என்பதை தண்டை, இட்டு என்கிற வல்லினம் இன்னு என்கிற மெல்லினமாக உச்சரிப்பது. விரித்தல், விரித்தல் என்பது விளையுமே அப்படின்னா அது விளையுமே என்று சொல்லுவது. உங்களுக்கு மேலும் ஒரு உதாரணம். தன்துறைவர் அப்படிங்கிறத தன் கண்ணன் துறைவர். தன்னுண்டாலே குளிர்ச்சிதான். தொகுத்தல், வேண்டாதாரை
வணக்கி, வேண்டாதாரை வணக்கி என்பதை வேண்டாதார் அது சுருக்கமா வேண்டார் வணக்கி. தொகுத்து சொல்றோம். நீட்டல், அச்சிடை என்பதை காசிடை என்று சொல்லுவது நீட்டல். குறுக்கல், தீயேன் என்பதை தீயேன், தீ என்கிற நெடிலை தீ என்கிற குறிலாக குறிக்கு சொல்லும். இப்படி விகாரம் 6 வகைப்படும். இந்த குறுக்கல் விகாரத்தையே மேலும் 3ஆக பகுப்பாங்க. ஒரு கூடுதலுக்கு கூடுதல் செய்தி என்ன, தலைக்குறை, இடைக்குறை, கடைக்குறை என்று பகுப்பாங்க. இந்த தலைக்குறை என்பது கடைசியில இருக்கிற எழுத்தை மட்டும் குறைக்கிறது. தாமரை அப்படிங்கிறத மறை என்று சொல்லுவது. இடைக்குறை என்பது ஆறல் என்பதை ஆள் என்று இடையில இருக்கிற அந்த எழுத்தை குறைத்து சொல்வது. கடைக்குறை என்பது நீளமுன் துகிலிகை கடுப்ப என்று இருக்கிறதுல இந்த நீளமுன் அப்படிங்கிறதுல இப்ப நீளமுன் மட்டும் எடுத்துக்கணும். அதை நீளுன் என்று சொல்வது இறுதி. இந்த தொடர் எழுதும் போதுதான் அந்த சொல் பொருள் விளங்கும் என்பதனால் தொடர் எழுதி இதுல இறுதியா இருக்கிற அந்த நீளமுன் நீளுன் இது கடைக்குறை. அதற்கு பிறகு நாம சொற்களின் வகைகள்லாம் நம்ம நன்னூல்ல படிக்க இருக்கும். இந்த ஏர் சொல், திரி சொல், திசை சொல், வட சொல் அது பற்றிய செய்தி இங்கும் சொல்லப்படுகிறது. இயல்பாக எல்லோருக்கும் பொருள் விளங்கும் சொற்கள் ஏர் சொற்கள் என்றும், கற்றவர்களுக்கு மட்டுமே பொருள் விளங்குகிற செய்யுள் வழக்கு சொல்லை திரிசொல் என்றும், வடமொழி தவிர்த்த தமிழின் பிற தமிழகத்தை சுற்றிய பிற பகுதிகளில் இருந்து வழங்குகிற பிறமொழி சொற்களை திசை சொல் என்றும், வடமொழியிலிருந்து தமிழிற்கு வந்து வழங்குகிற சொற்களை வட சொல் என்றும் வழங்குவோம். அந்த வட சொல்லையும் தற்சமம், தற்பவம் என்று குறிப்பிடுவோம். வடமொழியில் எவ்வாறு வழங்குகிறதோ அவ்வாறே தமிழ் மொழியிலும் வழங்கினால் அது தற்சமம். வடமொழியில் வழங்குகிற ஒரு சொல் சில எழுத்து மாற்றம் பெற்று தமிழில் வழங்கினால் அது தற்பவம். இதெல்லாம் இருக்கு. அதுக்கடுத்து வகையுளி என்று ஒன்று உண்டு. வகையுளி வகையுளி அப்படின்னா வகைக்கு ஏற்ப இடத்திற்கேற்ப அந்த முறையை மாற்றிக் கொள்வதுதான் வகையுளி என்று சொல்லுவாங்க. இந்த சீர்தலை, இந்த சீர்தலை பிறழாமல் இருக்கிறதுக்காக ஒரு சொல்லை கூட 2ஆ உடைப்பாங்க. இதற்கு முதல்ல வரையறை எழுதிப்போம். சீர்தலை பிறழாமல் இருக்க சொற்களின் அசைகளை அறுத்து முன்னும் பின்னுமாக சேர்ப்பது. பாருங்க,
நிலமிசை நீடு வாழ்வார். இங்க வாழ்வார் என்பது ஒரு சொல்தான். ஆனா அந்த தலைக்காக அசை என்ன செய்யறோம், அந்த அசை பிரிக்கிறோம். வாழ் என்பதை நீடு என்பதோடும் வார் என்பதை இறுதியாகவும் நம்ம சொல்லுகிறோம் இல்லையா? இதுதான் வகையுளி. இதுதான் வகையுளி. அடுத்து வாழ்த்து. வாழ்த்து என்பது இருவகைப்படும். ஒன்று மெய் வாழ்த்து, இரண்டு இருபுற வாழ்த்து. மெய் வாழ்த்து அப்படிங்கிறது உண்மையாகவே புகழ்வது. இருபுற வாழ்த்து என்பது வாழ்த்துவது போல பழிப்பது. அவ்வளவு. உண்மையாகவே புகழ்வது மெய் வாழ்த்து, புகழ்வது போல அதை வாழ்த்துவது போல பழிப்பது இருபுற இருபுற வாழ்த்து. இந்த வாழ்த்து போலவே வசை, வாழ்த்து போலவே வசை என்கிற ஒரு நிலை உண்டு. அதுவும் இதே போலதான், இரண்டு வகை. ஒன்று மெய் வசை, இரண்டு இருபுற வசை. மெய்வசை அப்படிங்கிறது உண்மையாகவே அவர்களை பழிப்பது மெய்வசை. இருபுற வசை என்பது பழிப்பது போல புகழ்வது. பழிப்பது போல புகழ்வது. சரி, அடுத்து வனப்பு. வனப்பு முக்கியமானது. அது 8 வகைப்படும். வனப்பு 8. ஒன்று உண்மை, அழகு, உண்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இழைவு என்று வனப்பு 8 வகைப்படும். அம்மை தொல்காப்பியம் சொல்லும், சின்மென் மொழியால் சீர் புனைந்து யாப்பின் அம்மைதானே அடி நிமிர்பு இன்றே என்று. அம்மைதானே அடி நிமிர்பு இன்றே என்று. அதாவது சில மெல்லிய சொற்களால சிறந்த பொருள்களை சில அடிகளில் சொல்லுவது. சிறந்த செய்திகளை சில அடிகளில் சொல்லுவது. எளிமையான சொற்களால் சிறந்த செய்திகளை சில வடிகளில் கூறுவது. இது அம்மை. அழகு. அழகு என்பது இந்த திரிசொல் போல செய்யுள்ல வரக்கூடிய சொல். அந்த திரி சொற்களால் ஓசை இனிதாக கூறுவது. திரி சொற்களால் ஓசை இனிதாக கூறுவது. திரி சொல் நம்ம சங்க இலக்கியங்கள் எல்லாமே அவ்வகைதான், அழகுதான். திரி சொல்லாலே செய்யுள் வழக்குன்னு பொருள். திரி சொற்களால் இனிய ஓசையில் கருத்துக்களை கூறுவது.
பிறகு தொன்மை. இந்த அழகுக்கு தொல்காப்பியம் சொல்லுகிற செய்தி, செய்யுள் மொழியால் சீர்புனைந்து யாப்பின் அவ்வகைதானே அழகு என படுமே. செய்யுள் மொழியால் சீர்புனைந்து, செய்யுள் மொழியில அந்த சொற்களை வைத்து செய்திகளை சொல்லணும், அது அழகு. தொன்மை என்பது, தொன்மைனாலே நமக்கு பொருள் விளங்கும், பழையது, பழமையானது. பழைய செய்திகளை சொல்லுவது, இதற்கு தொல்காப்பியம் குறிப்பிடுவது தொன்மைதானே உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே. தொன்மைதானே உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே. ஆக தொன்மை என்பது பழைய நிகழ்வையும் நிகழ்வுகளில் உரையாடல் பாடல் கலந்து கதை வடிவில் சொல்லுவதுதான் தொன்மை. பழைய நிகழ்வை உரையும் பாடலும் கலந்து கதை வடிவில் கூறுவது. ராமாயணம், மகாபாரதம், சிலப்பதிகாரம், இது போன்ற நூல்கள்லாம் தொன்மை என்கிற நிலையில் அடங்கும். அடுத்து தோல். தோல் என்பதற்கு தொல்காப்பியம் சொல்லுகிற செய்தி, இழுமென் மொழியால் விழுமியது நுவலினும் பரந்த மொழியால் அடி நிமிர்ந்து ஒழுகினும் தோலென மொழிப தொன்னெறி புலவர். இழுமென் மொழியான் விழுமியது நுவலினும் பரந்த மொழியான் அடி நிமிர்ந்தொழுகினும் தோலென மொழிப தொன்னெறி புலவர். ஆக இனிய ஓசையில மென்மையான சொல்லில சிறந்த பொருளை சொல்றதும், எல்லா சொல்லும் கூடி வரக்கூடிய அளவில் செய்திகளை சொல்லுவதும். எழுதிக்கோங்க. இழும் என்னும் மெல்லியவாகிய சொற்களால் விழுமியங்களை கூறுவதும், எல்லா சொற்களாலும் பல அடிகளாக வெளிப்படுவதும். தோல் என்பது விருந்து, புது பொருள். விருந்து என்பது புது பொருள். விருந்தேதானும் புதுவது கிளந்த யாப்பின் மேற்றே தான் விருந்து. ஏய்பு, இந்த 11 மெய்யெழுத்துக்கள் இறுதியாக அமைய பாடுவதுதான் ஏய்பு. இந்த 11 மெய்யெழுத்துக்கள் ஏற்கனவே பார்த்திருக்கோம், எழுதிக்கோங்க. ஞ, ந, ந, ம, ந, ய, ர, வ. சொல்லுங்கப்பா. இந்த 11 மெய்யெழுத்துக்களும் இறுதியாக வர தொடுப்பது.
இதுதான் ஏய்பு. சரி, வேகம் பத்தாதே, கூடுதலா வேகத்துல பயணிச்சுலாம் முடிச்சிருவோம். புலன். புலன் என்பது எளிதாக யாருக்கும் விளங்குமாறு பாடுவது. இந்த வட்டார வழக்கு. எளிதாக யாருக்கும் விளங்க பாடுவது. செய்யுள் வழக்கு திரிசொல், அதாவது அழகு. செய்யுள் வழக்குன்னா அழகு, வட்டார வழக்குன்னா புலன். இழைபு. வல்லூற்று வராமல் எடுத்தெண்ணி பாடுவது. வல்லூற்று வராமல் எடுத்தெண்ணி பாடுவது, இதுதான் இழைபு. சரி, எல்லாரும் நூல் கையில வச்சிருக்கீங்களா? வியாபாரங்கள காரிகை இருக்குங்க ஐயா. இருக்கு. சரி, போய் நம்ம செய்திகளை அப்படியே நம்ம மீள்பார்வை கவனத்தில் எடுத்துக்கிட்டே நம்ம போயிடுவோம். இருக்கக்கூடிய பகுதியை பார்த்துருவோம். ஐயா எல்லார்கிட்டையும் இருக்கான்னு கேளுங்க. புரியுது, எல்லாரும் பதில் சொன்னா எனக்கு தெரியும். இருக்குங்க ஐயா. சரி சரி சரி. இந்த எடுத்தெண்ணி பாடும்போது இந்த குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கழி நெடிலடி இவற்றிற்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை சொல்லப்படுகிறது. 4 எழுத்து முதல் 6 எழுத்து வரைக்கும் குரலடி. இழைப்புல பாடும்போது குரலடிக்கு 4 முதல் 6 எழுத்து குரலடிக்கு. சிந்தடிக்கு 7 முதல் 9 எழுத்து சிந்தடி. 7 முதல் 9 எழுத்து சிந்தடி. அளவடிக்கு 10 முதல் 14 அடி. 10 முதல் 14 அளவடி. நெடிலடிக்கு 15 முதல் 17 வரைக்கும் நெடிலடி. கழி நெடிலடிக்கு 18 முதல் 20 எழுத்து. 20 எழுத்துக்கு மேல இந்த நாற்சீர் அடிகள் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. சரி, இப்ப நாம பொருள்கோளுக்கு வரோம். பொருள்கோள் நாம் ஏற்கனவே எடுத்து சொல்லல சொல்லுல பார்க்க போறோம். நாம ஏற்கனவே படிச்சா இருக்கோம். நன்னூல்ல பொருட்கோளின் வகைகள் 8. ஆனால் யாப்பரங்கல காரிகையில் பொருட்கோளின் வகை 9. பொருட்கோளின் வகை 9. ஒன்று நிரல் நிறை மொழிமாற்று பொருள்கோள். நிரல் நிறை, நிரல் நிறை, நிரல் நிறை. இரண்டாவது சுண்ண மொழிமாற்று பொருள்கோள் சேர்த்துக்கோங்க. மூன்றாவது அடிமறி மொழி மாற்று. நான்காவது அடிமொழி. இங்கதான் நம்ம சற்று வேறுபடுங்க. அடிமொழி மாற்று. அடிமறி ஒரு வகை இருக்கு, அடிமொழி மாற்று பொருள்கோள் ஒரு வகை இருக்கு. ஐந்தாவது கூட்டுவில் பொருள்கோள். கூட்டுவில் பொருள்கோள் எல்லாத்துக்கும் சேர்த்துக்கோங்க. ஆறாவது புனல் யாற்று பொருள்கோள்.
ஏழாவது அலைமறி பாப்பு இல்ல அலைமறி யாப்பு பொருள்கோள். எட்டாவது தாப்பிசை பொருள்கோள். ஒன்பதாவது கொண்டு கூட்டு பொருள்கோள். கொண்டு கூட்டு பொருள்கோள். நிரல் நிறை என்றால் வரிசைப்பட அமைப்பது. அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது. முதல் வரிசையில் அன்பு மரணம் என்று எடுத்துக்கொண்டாலும் பொருள் விளங்கும். இல்ல முதல் வரிசையில் இருக்கிற அன்பையும், பிறகு இரண்டாவது அடியினுடைய முதல் சொல்லா இருக்கிற பண்பையும், அன்புதான் பண்பு, அறன்தான் பயன் இல்வாழ்க்கைக்கு, எப்படி எடுத்துக்கொண்டாலும் பொருள் விளங்கும். இது நிரல் நிறை பொருள்கோள். சின்ன வயசுல நம்ம விளையாடி இருக்கோம். சிவாஜி வாயிலே ஜிலேபி ஒரு 9 கட்டம் போட்டுட்டு எப்படி எடுத்தனாலும் பொருள் விளங்கும் இல்லை? அது போல சொன்ன மொழி மாற்று பொருள்கோள் என்றால் ஓர் அடியில் உள்ள சொற்களை ஓரடியில் உள்ள சொற்களை நாம் அமைத்து பொருளை எடுத்துக்கொள்வது. ஆழத்து மேல குவளை குளத்துல என்றெல்லாம் சொல்லுவோமே, வாளி நெடிய குரங்கு என்று. இது அடிமொழி மாற்று. இது என்ன? சொன்ன மொழி மாற்று என்பது ஓரடிக்குள்ளாக சொற்களை மாற்றி பொருளை எடுத்துக்கொள்வது. நாம் நேரம் கருதி கொஞ்சம் விரைந்து பயணிக்கிறோம். இன்னும் முக்கியமான செய்திகள் இருக்கு. அடிமறி மொழி மாற்று. அடிமறி மொழி மாற்றுன்னா ஒரு 4 அடி பாடல் இருக்குன்னா 4 அடியையும் எப்படி எந்த அடியை முதலில் படித்தாலும் எந்த அடியை அடுத்து படித்தாலும் பொருள் மாறாமல் நமக்கு விளங்குவது அடிமறி மொழி மாற்று. இங்க அடிமொழி மாற்று பொருள்கோள் ஒண்ணு இருக்கு பாருங்க. 4வது அடிமொழி மாற்றுன்னா 2 அடிகளுக்குள்ள அடியை மாற்றி பொருள் எடுத்துக்கலாம். முதல் 2 அடுத்த 2 என்பது போல. இதுதான் அடிமொழி மாற்று. கூட்டுவில் பொருள்கோள். ஒரு கிராமத்துல ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு அதை வளைச்சி 2 முனைகளையும் கட்டி வில் உருவாக்குவாங்க. அது போல ஒரு பாடலோட முதல் சொல்லையும் கடைசி சொல்லையும் இணைத்து பொருள் கொள்வதுதான் கூட்டுவில். ஒரு பாடலின் முதல் சொல்லையும் கடைசி சொல்லையும் சேர்த்து பொருள் கொள்வது. புனல்யாற்று பொருள்கோள், அதான் ஆற்று நீர் பொருள்கோள் என்று பார்ப்போம். நாம் இயல்பாக ஆற்றினுடைய நீரோட்டம் எப்படி இயல்பாக இருக்குமோ அது போல இயல்பான ஒரு செய்யுள் நடை படித்தால் ஆற்று ஓட்டம் போல பொருள் விளங்கிக்கிட்டே போகும், எந்த தங்கு தடையும் இல்லாம. அது போன்று இயல்பாக இருப்பது புனலியாற்று பொருள்கோள். அலைமறி பாப்பு பொருள்கோள். அலைமறி பாம்பு ஒரு புத்துக்குள்ள போச்சுன்னு வச்சுக்கோங்க, தலை உள்ள போயிட்டு மீண்டும் இன்னொரு சந்தில வெளியே எடுக்கும். ஆனா வால் பார்த்தா இந்த சந்தில வெளியவே இருக்கும். அது போல ஒரு அடியோட இறுதி சொல், ஒரு அடியினுடைய இறுதி சொல் அந்த அடிதோறும் பொருந்தி எல்லாம் மற்ற சொற்களோடு பொருந்தி பொருள் தருவதுதான் அலைமறி பாப்பு பொருள்கோள். இறுதி சொல் அதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய எல்லா சொற்களோடும் சேர்த்து நமக்கு பொருளை விளங்க செய்யும். தாப்பிசை. தாப்பிசை என்றால் நம்ம ஊஞ்சல் ஆடுவோம், தாம்பு கயிறு கட்டி. ஊஞ்சல் கயிறு கட்டுக்கிற இடம் நேரா இருக்கும், ஆனா நம்ம ஆடுவது அதுக்கு முன்னாடியும் போகும் பின்னாடியும் போகும். அதே போன்றுதான் தாப்பிசை பொருள்கோள் என்பது ஒரு அடியின் நடுவில் உள்ள ஒரு சொல், நடுவில் இருக்கிற சொல் இறுதியில் இருக்கிற சொல்லோடும் சேர்ந்து அதற்கு முன்பு இருக்கக்கூடிய சொல்லோடும் சேர்ந்து எப்படி சேர்ந்தாலும் பொருளை கொடுக்கும். அது தாப்பிசை பொருள்கோள். கொண்டு கூட்டு பொருள்கோள், அது பொருளுக்கேற்ப எல்லா அடியிலுமே கலந்திருக்கக்கூடிய அந்த சொற்கள், அதை சொற்களை மாற்றி நாம் கொண்டு கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள். ஆக இந்த வகையில் யாப்பருங்கல காரிகையில
பொருள்கோளின் வகை 9. அதற்கடுத்து வண்ணம் என்பது பற்றிய செய்தி சொல்லப்பட்டிருக்கு. ஒப்பு என்கிற பகுதிக்குள்ளாக வண்ணம் என்பது பற்றிய செய்தி. யாப்பரங்கல காரிகையில் சொல்லப்படுகிற வண்ணம் 100. ஆனால் தொல்காப்பியர் சொல்லுகிற வண்ணங்களின் எண்ணிக்கை 20. யாப்பரங்கல காரிகையில 100 வண்ணம், தொல்காப்பியத்துல 20 வண்ணங்கள் பற்றிய செய்தி சொல்லப்படுகிறது. சரி, இந்த 100ஐயுமே நம்ம எளிமையா நினைவுல எடுத்துக்கலாம். அந்த அளவுல தான் என்னுடைய வடிவமைப்பு இருக்கு. நான் உங்களுக்கு அந்த தரவுகளா கொடுக்கும்போது கூட இது நான் சேர்த்து கொடுக்குறேன். சரி, அந்த வண்ணத்திற்கு அடுத்து புனைந்துரை. வண்ணம் 100. புனைந்துரை அப்படிங்கிறது 2 வகையா சொல்றாங்க. பெரியதை சுருக்கி சொல்லுவது, சிறியதை பெருக்கி சொல்லுவது. இந்த புனைந்து உரைப்பது புனைந்துரை. புனைந்துரை பாயிரத்துல பாயிரத்தின் வேறு பெயர்களாக கூட பவனந்தியார் சொல்லியிருப்பார் புனைந்துரை என்பது. யாப்பரங்கல காரிகையில புனைந்துரை 2 வகைப்படும். பெரியதை சிறியதாக்கி சொல்லுவது, அதாவது சுருக்கி சொல்லுவது, சிறியதை பெருக்கி சொல்லுதல் என்று 2 வகைப்படும் புனைந்துரை என்பது. உங்களுக்கு புரியுற மாதிரி சுருக்கமா குறிச்சு வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு அடியின்றி நடப்பன. அடி இல்லாமல், அடி வரையறை இல்லாமல் இருக்கக்கூடியன என்னென்ன? இதுல நிறைய இருக்கு, ஒவ்வொன்னா எடுத்துக்கோங்க. பாட்டு, பாட்டு, நூல், மந்திரம், பிசி, முதுசொல், அங்கதம், வாழ்த்து, இவையெல்லாம் அடி வரையறை இல்லாமல் இருக்கக்கூடியன. இதுல நூல் பற்றி சொல்லுகிற போது நன்னூலின் செய்திகளை எல்லாம் தொகுத்து இங்கு சொல்றாங்க. ஒரு நூல் என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும்? இந்த நூலினுடைய 3 வகையா தந்திரம், சூத்திரம், விருத்தி என்று 3 வகை சொல்லப்படுகிறது. தந்திரம், சூத்திரம், விருத்தி. நூல் வகை 3: தந்திரம், சூத்திரம், விருத்தி. பிறகு நூல் நடை 3: முதல் நூல், வழிநூல், சார்பு நூல். முதல் நூல், வழிநூல், சார்பு நூல். நூல் பயன். நூற்பயன் 4: அறம், பொருள், இன்பம், வீடு. நூல் கொள்கை. மதங்கள் 7 வகை மதங்கள் படிக்கிறோம். பிறகு நூல் குற்றம் 10 வகை குற்றம். ஒரு நூலுக்கான குணம் இல்ல அழகு, அதுவும் 10. நூல் உரை 13 என்று குறிப்பிடுகிறது. நூல் உத்தி 32. ஒரு நூல்னா
இப்படி மூவகையில, மூன்று நடையில, நாற்பயனையும் எழுவகை கொள்கைகளையும் கொண்டு 10 வகை குற்றம் இல்லாமல் 10 வகை குணங்களோடு 13 வகையில் உரையோடு 32 உத்திகளோடு சொல்லப்படணும் என்று. இதற்கான விளக்கங்கள்லாம் நமக்கு நன்னூல்ல இருக்கு, நம்ம படிச்சிருக்கோம். அதை கொஞ்சம் கவனிச்சு மீண்டும் எடுத்து பார்த்துக்கோங்க. இறுதியா யாப்பருங்கல காரிகை பற்றிய செய்தி தொகுத்து சொல்லப்படுகிறது. இல்ல அப்படியே மனசுல பதிய வச்சுக்கலாம். எடுத்து 13 எடுத்து அசை. அசை 2, அதுக்கப்புறம் தான் சீர் மொத்தம் எண்ணி பாருங்க 30, தலை 7, அடி 5, தொடை 43, இல்ல தொடை விகற்பங்கள் 35, அதையும் கவனத்தில் எடுத்துக்கணும். பாக்கள் 5 மருட்பாவோட சேர்த்து, இனம் 3, வண்ணம் 100, பொருள்கோள் 9, விகாரம் 6, கணப்பு 8. பிறகு இந்த செய்திகளை எல்லாம் சொல்லி அந்த ஐவகை வழுக்கள் இல்லாமலும் நாம தமிழை பயன்படுத்தணும் என்கிற செய்தியும் உண்டு. வழுக்கள், திணை வழு, பால் வழு, பிறகு மரபு வழு, வினாவழு, விடைவழு என்கிற வழுக்கள் இல்லாமல்லாம் இருக்கணும். ஐவகையில இது எண்ணிக்கை கூடுது. பிறகு மேலும் சில குற்றங்களையும் இது தவிர்க்கணும் என்று இந்த நூல் வலியுறுத்துது. என்னென்ன குற்றம்னா, எழுத்து குற்றம், சொல் குற்றம், பொருள் குற்றம், யாப்பு குற்றம், அலங்கார குற்றம். அதான் அணி இலக்கணம். எடுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி 5 வந்துருச்சு. இது சொல்லுகிற மொத்த குற்றங்கள் 6 வகை குற்றங்கள். 6வது குற்றம் தான் ஆனந்த குற்றம் என்று. இந்நூல் குறிப்பிடும் குற்றங்கள் 6. இதுல எடுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, அணிய அலங்காரம்னு சொல்லுது. இறுதியாக ஆனந்த குற்றம் என்று ஒன்று உண்டு. ஆனந்த குற்றம்னா இந்த எழுத்து இவையெல்லாம் திரிந்து சொல்றது, திரித்து சொல்றது. இதைத்தான் ஆனந்த குற்றம் என்றும் இந்த நூல் குறிப்பிடுகிறது. அது எழுத்தானந்தம், சொல்லானந்தம் என்றெல்லாம் மேலும் பல நிலைகளில் அது விளக்குகிறது. ஆக இந்த வகையில் யாப்பிலக்கணம் நாம யாப்பிரங்கல காரிகையின்படி முழுமையா ஒரு பார்வை பார்த்திருக்கிறோம். இதில் இந்த அடியின்றி இந்த நூல் பற்றிய செய்திகளை மட்டும் நன்னூல் வழி விளக்கமாக மீண்டும் ஒரு முறை நாம் எடுத்து படிச்சு தெரிஞ்சுக்கணும். இந்த யாப்பிரங்கல காரிகை 1854 முதலாக பதிப்பிக்கப்பட்டது. வீராசாமி முதலியார் 1854 முதலாக பதிப்பிக்கப்பட்டது.
மீண்டும் நல்லா படிங்க. அடுத்து தொல்காப்பியம். தொல்காப்பியத்திலேயே அதிகமான சூத்திரங்களை கொண்ட ஒரு இயல் அப்படின்னா அது இந்த யாப்பு பற்றிய செய்தி வருகிற ஒரு இயல் தான். 200க்கும் மேற்பட்ட நூற்பாக்கள் அதில் இருக்கு. அது விரைவில் ஒரு வகுப்புல முடிப்பதற்கு நம்ம திட்டமிடுவோம். நாளைக்கு ஒரு தேர்வு உண்டு. அதற்கு முன்பாக நம்முடைய இந்த வகுப்பை இந்த அளவில் நிறைவு செய்து கூடுதல் தகவல்களை தொடர்ந்து நாம் ஆலோசனை செய்யலாம். யாப்பிலக்கணம் இந்த 4 நாட்களில் நாம் பார்த்திருக்கின்றோம். இதை கவனித்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.